ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1120. இங்கு சைத்தன்ய மகாபுரு தீட்சை பெறுதல் மற்றும் சங்கீர்த்தன இயக்கத்தை துவக்குதல் எனும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் காலம் அடைந்த தனது தந்தைக்கு சிராத்தம் செய்வதற்காக நிமாய் தனது மாணவர்கள் சிலருடன் கயாவிற்கு சென்றார். பகவான் விஷ்ணுவின் தாமரை திருப்பாத சுவட்டை தரிசனம் செய்தவுடன் அவர் திவ்யமான ஆனந்தத்தில் மூழ்கி போனார். ஏற்கனவே ஒருமுறை நவதீபத்தில் நிமாய் சந்தித்து இருந்த ஈஸ்வரபுரி அப்பொழுது கயாவில் இருக்க நேர்ந்தது. அவரும் நிமாயும் ஆனந்த கண்ணீருடன் ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டார்கள். நிமாய் தாழ்மையுடன் தெரிவித்தார், தங்களை போன்ற புனித நபரின் தரிசனம் கிடைத்தவுடன் கயாவிற்கான எனது யாத்திரை வெற்றி பெற்று விட்டது என்றார் அவர். உண்மையில் தங்களது தாமரை பாதங்களே அனைத்து புண்ணிய தலங்களின் இருப்பிடமாகும். எனவே நான் அந்த தாமரை பாதங்களிடம் எனது வாழ்வை அர்ப்பணித்து தஞ்ச புக விரும்புகிறேன் என்றார் அவர். ஈஸ்வரபுரி இவ்வாறு நிமாய் பண்டிதருக்கு தீட்சை அளித்து எப்பொழுதும் பகவான் கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரிக்கும்படி போதித்தார். நீ உன்னை ஒரு சிறந்த பண்டிதன் என நினைக்கின்றாய், ஆனால் வேதாந்தத்தை படிக்கக்கூடிய தகுதி உனக்கு கிடையாது என நிமாயை எச்சரித்தார் ஈஸ்வரபுரி. பகவான் கௌரங்கர் அனைத்து ஞானத்தின் நோக்கமும் மூலமும் ஆன புருஷோத்தமராய முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர். மேலும் வெளிப்புற நோக்கில் பார்த்தாலும் கூட அவர் ஒரு சிறந்த பண்டிதர். எனினும் ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்வதன் பூரண தேவை மெய்ப்பிப்பதற்காக அவரும் ஒரு குருவை ஏற்றுக்கொண்டார். அதுபோன்றே பகவான் சைத்தன்யரை நிந்தித்ததன் மூலம் சிஷ்யன் எவ்வளவு தகுதி உடையவனாக இருப்பினும் தனது குரு இடமிருந்து திருத்தங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என காண்பித்தார் ஈஸ்வரபுரி. முக்கிய குறிப்பு: இதில் வரும் கயா எனும் ஊர் நவதீபத்தில் இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்து இருக்கும் தற்போதைய பீகார் மாநிலத்தில் இருக்கும் ஒரு புனித இடமாகும். பகவான் விஷ்ணுவின் தாமரை திருப்பாத கோவில் அங்கே பிரசித்தி பெற்று விளங்குகிறது. அந்த இடத்தில் சிராத்தம் இறந்த உறவினர்களுக்கான சடங்குகள் செய்வது மிக பலன் அளிக்கக்கூடியதாகும். இப்பொழுது பகவான் கௌரங்கரிடம் ஈஸ்வரபுரி உரைத்த வார்த்தைகள் ஆவன. நீ ஒரு முட்டாள், மேலும் வேதாந்தத்தை படிப்பதற்கு தகுதியற்றவன், குறிப்பாக நவீனகால மக்களுக்கு பொருத்தமானவை ஆகும். நடைமுறையில் அவர்கள் அனைவரும் வேத தத்துவத்தின் சிக்கலான நிலையில் நுழைய தகுதி அற்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு பகவான் கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரிப்பது ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட முறையாக இருக்கின்றது. இதனால் அந்த புனித திருநாமங்களை இடைவிடாமல் உச்சரிக்கும்படி ஈஸ்வரபுரி பகவான் சைத்தன்யரிடம் கூறினார். இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு விஸ்வம்பரர் விரைவில் ஒரு கேள்வியுடன் ஈஸ்வரபுரியிடம் திரும்பி வந்தார். எம்பெருமானே, தாங்கள் எவ்வகையான மந்திரத்தை எனக்கு அளித்தீர்கள்? இது என்னை பித்தன் ஆக்கிவிட்டது. ஹரே கிருஷ்ணா என்று உச்சரிக்கும் போது நான் சில சமயங்களில் நடனம் ஆடுகின்றேன், சில சமயங்களில் அழுகின்றேன் மற்றும் சில சமயங்களில் தரையில் விழுகின்றேன் என்றார் அவர். ஈஸ்வரபுரி மகிழ்ச்சியில் சிரித்தபடி கூறினார், எனதருமை சிறுவனே, ஹரே கிருஷ்ணா என்று உச்சரிப்பதன் மூலம் வாழ்வின் பக்குவ நிலை நீ அடைய பெற்று இருக்கிறது நன்று. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பவருக்கு கிருஷ்ணரின் மீதான பற்றை அதிகரிப்பது மகாமந்திரத்தின் நல் இயற்கையாகும். தொடர்ந்து உச்சாடனம் செய்க, மற்றவர்களின் உச்சாடனம் செய்ய தூண்டுக. இந்த முறையில் சங்கீர்த்தன இயக்கத்தை பரப்புவதன் மூலம் முழு உலகையும் காப்பாற்றுவாயாக என்றார் அவர். அதன் பின்பு விஸ்வம்பரர் தனது பாண்டித்துவத்தின் பெருமையை விட்டொழித்து பகவான் கிருஷ்ணரின் அன்பில் முழுமையாக மயக்கம் உற்று இருக்கலானார். நவதீபத்திற்கு திரும்பும் வழி முழுவதும் ஹரே கிருஷ்ணா என பரவசத்துடன் தொடர்ந்து ஆடினார், பாடினார். கிருஷ்ணரின் அன்பில் அடிக்கடி மூச்சை அடைந்து கொண்டு இருந்ததால் அவரது மாணவர்கள் மிக்க சிரமத்துடன் அவரது பயணத்தை முடிக்க உதவினார்கள். வித்தியாசமான நபராக வீட்டை அடைந்த நிமாய் தமது ஹிருதய தெய்வமான கிருஷ்ணரின் பிரிவினால் சில சமயங்களில் கண்ணீர் வடித்து கொண்டு இருப்பார். வேறு சில சமயங்களில் கிருஷ்ணரின் திருநாமங்களை பாடிக்கொண்டோ அல்லது அவரது வசீகரம், சிறப்பான குணங்கள் மற்றும் லீலைகளை பற்றி உயிர் ஓட்டத்துடன் பேசிக்கொண்டு இருப்பார் அவர்.
ஒரே அகந்தை உடைய இளம் பண்டிதனாக இருந்த நிமாய் கடவுள் இடம் மயக்கம் உற்ற பக்தனாக மாற்றம் அடைந்து இருந்ததால் நவதீப்பை சார்ந்த வைஷ்ணவர்கள் பேரானந்தம் அடைந்து விட்டார்கள். பகவான் விஸ்வம்பரர் தனது பள்ளியில் ஒவ்வொரு வார்த்தைகளின் உச்சரிப்பையும் கிருஷ்ணரை குறிப்பிடுகிறது என விளக்கமளிப்பார். அவரது மாணவர்கள் தாழ்மையுடன் தெரிவித்தார்கள், தங்களது கல்வி முறை மாற்றம் அடைந்துவிட்டது. நீங்கள் கற்றுக் கொடுப்பவைகள் மற்ற பண்டிதர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. நாங்கள் கற்றுக்கொள்வது எங்கனம்? நிமாய் பதிலளித்தார், என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் கிருஷ்ணர், அவரது திருநாமங்கள் மற்றும் அவரது லீலைகளைத் தவிர வேறு எதையும் இனிமேல் என்னால் விளக்க முடியாது. என்னால் இந்த சூழ்நிலையில் இதற்கு மேல் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இயலாத காரணத்தினால் யாரிடம் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு பூரண சுதந்திரம் அளிக்கின்றேன். பின்னர் மாணவர்கள் பதில் அளித்தார்கள், தங்களை போன்ற மற்றொரு ஆசிரியரை நாங்கள் எங்கும் காண முடியாது என்பதால் நாங்களும் இந்த ஏட்டுக்கல்வியை விட்டுவிட்டு விடுவதென முடிவு செய்துவிட்டோம். நாங்கள் தங்கள் இடமிருந்து கேட்ட விளக்கங்களை பெறுவதோறும் எங்களின் ஹிருதயங்களில் குவித்து வைத்து கொள்ள விரும்புகிறோம். மேன்மேலும் கற்பதன் பயன்தான் என்ன? யாரிடம் நாங்கள் செல்ல முடியும்? நாங்கள் தங்கள் இடமிருந்து கற்றவை அனைத்தும் எங்களது தேவைக்கு அதிகமானவை ஆகும் என்றார்கள் அவர்கள். நிமாய் பகலெல்லாம் நவதீபத்தின் வைஷ்ணவர்கள் உடன் கிருஷ்ணரை பற்றி உரையாடுவதிலும் இரவெல்லாம் அவர்களுடன் ஹரே கிருஷ்ணா என உச்சரிப்பதிலும் கழித்தார். தனது பக்தர்களை கவனிப்பதில் இருக்கும் இன்பத்தை அனுபவிப்பதற்காக பொது ஜனங்களுக்கு ஒரு உதாரணத்தை வகுப்பதற்காக கௌரங்கர் வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்ய துவங்கினார். அந்த வைஷ்ணவர்கள் கங்கையில் குளிப்பதற்காக செல்லும்போது, வழிபாட்டிற்காக செல்லும்போது அவர்களது துணிகள், பூஜைப் பொருட்கள், சந்தன பசை மற்றும் பூக்குடைகளை நிமாய் எடுத்து வருவார். அனைத்து பக்தருடைய சேவையின் உன்னத இலக்கு தானே என்னும் போதிலும் வைஷ்ணவர்கள் எவ்வாறு கவனிக்கப்பட வேண்டும் என்பதை நிமாய் செய்து காண்பித்தார் அவர். இப்பொழுது சச்சி தேவியின் கவலை வளர்ந்து வந்தது. தனது ஒரே மகன் பைத்தியம் ஆகிவிடுவானோ, அல்லது அவனது புதிய பரமானந்தம் இவனையும் சகோதரனை போன்றே துறவர பாதி தழுவிக்கொள்ள அழைத்து சென்று விடுமோ? அவள் அவரிடம் கேட்டாள், இப்போதெல்லாம் நீ ஏன் எப்பொழுதும் கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டு இருக்கிறாய்? நிமாய் விளக்கமளித்தார், எல்லா சாஸ்திரங்களும் கிருஷ்ணரை குறிப்பிட்டு காட்டுகின்றன. கிருஷ்ணருடைய திருநாமம், குணங்கள் மற்றும் லீலைகள் மட்டுமே சாஸ்திரங்களின் நித்தியமான உண்மையாகும். மற்ற நூல்கள் எந்தவித பூரண மதிப்பும் அற்றவை. கிருஷ்ணரை வர்ணிக்கக்கூடிய சாஸ்திரங்கள் மட்டுமே நம்பிக்கைக்கு உகந்தது, புனிதமானது, மதிக்கத்தக்கது ஆகும். நேர்மையுடனும் உற்சாகத்துடனும் கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ளும்படி சச்சி தேவி நிமாய் கேட்டுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட அவளும் தூய பக்தி தொண்டின் அமிர்தத்தில் கலக்கல். ஆனால் அவள் கௌரங்கர் கிருஷ்ணனின் அன்பில் மிக அதிகமாக மயக்கப்பட்டவர் ஆனார். பிறரின் கருத்துக்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு பித்தனை போன்று பாடுவார், ஆடுவார் அவர், சிரிப்பார் மற்றும் அழுவார் அவர். அவரது நடத்தையை புரிந்து கொள்ள இயலாத சச்சி தேவி தாய் அண்டை வீட்டாரிடம் அறிவுரை கேட்டால். நிமாயை வலிப்பு நோய் உள்ளவர் என நினைத்த அவர்கள் அவரது தலையில் மருந்து தடவுமாறு அவளுக்கு அறிவுரை வழங்கினார்கள். அவரின் அறிவுரை நிராகரித்த சச்சிதேவி தனது குடும்ப விக்கிரகம் ஆன கோவிந்தரிடம் உதவிக்கு பிரார்த்திக்கல் ஆனார். மேலும் தன்னால் மிக மதிக்கப்பட்ட சீவாச பண்டிதரை ஒரு சிகிச்சையை கண்டுபிடிக்க தனக்கு உதவுமாறு அழைத்தாள். பூஜிக்கத்தக்க பக்தரான சீவாச பண்டிதரை தனது இல்லத்தில் கண்டவுடன் கௌரங்கின் திவ்யமான பைத்தியம் அதிகரிக்க செய்துவிட்டது. சீவாசர் சச்சிதேவின்னு உறுதியளித்தார். கவலைப்படுவதற்கு எந்த காரணம் கிடையாது. மாறாக தங்களது மகன் கிருஷ்ணருடைய உயர்ந்த பக்தனுக்குரிய அறிகுறிகளை வெளிப்படுத்துவதனால் நீங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியடைய வேண்டும் என்றார் அவர். ஒரு நாள் தனது குழந்தை பருவத்தில் நெருங்கிய நண்பரான கதாதர பண்டிதரிடம் நிமாய் வினவினார். கதாதரா, கிருஷ்ணர் எங்கே இருக்கிறார்? தயவு செய்து கிருஷ்ணர் எங்கு இருக்கிறார் என என்னிடம் கூறுங்கள். கதாதர் பதிலளித்தார், கிருஷ்ணர் உமது இதயத்தில் இருக்கின்றார். நிமாய் உடனடியாக கிருஷ்ணரை தனது இதயத்தில் இருந்து வெளிக்கொணர தனது தோலை கிழிக்க ஆரம்பித்து விட்டார். கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், கிருஷ்ணர் வெகு விரைவில் வருவார் என கூறி அவரை தேற்றினார் கதாதர். இவ்வாறு சாந்தமடைந்த நிமாயை கண்ட சச்சிதேவி அவரை பாதுகாக்கும் பொருட்டு கதாதர் இடம் தனக்கு யூகிக்க முடியாத மகனுடன் எப்பொழுதுமே இருக்கும்படி வேண்டிக் கொண்டாள் அவள்.
ஒரு நாள் கங்கை கரையில் சில பசுக்கள் மேய்ந்து கொண்டு இருப்பதைக் கண்ட கௌரங்கருக்கு விருந்தாவனத்தில் தனது முந்தைய லீலைகள் நினைவுக்கு வரவே நான் தான் அவன் என கத்தினார். தனது விக்கிரகமான பகவான் நரசிங்கதேவரை ஸ்ரீவாசா பண்டிதர் வழிபட்டு கொண்டு இருந்தபோது அவரது வீட்டுக்குள் ஓடி வந்த நிமாய் உரைத்தார். ஸ்ரீவாசரே, நீங்கள் யாரை வழிபடுகின்றீர்களோ அவர் தற்போது உன்முன் இருப்பதை கவனித்து பாருங்கள். தனது கண்களை திறந்த ஸ்ரீவாசர் சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரை மலர்கள் கொண்ட 4 கரங்கள் உடைய ரூபத்தில் கௌரங்கரை கண்டுவிட்டார். திகைப்படைந்த ஸ்ரீவாச பண்டிதர் மகிழ்ச்சியில் அழத் துவங்கிவிட்டார். பின்பு ஸ்ரீவாசரிடம் நரசிங்கதேவரை வழிபடுவதற்காக அவர் தயாரித்து இருந்த உபகரணங்களை கொண்டு தன்னை வழிபடுமாறு கேட்டார் கௌரங்கர். அவ்வாறே செய்து முடித்த பின்பு ஸ்ரீவாசரும் அவரது குடும்பத்தினர்களும் பகவான் கௌரங்கரின் முன்பு விழுந்து வணங்கினார்கள். அதனால் திருப்தி அடைந்த பகவான் கௌரங்கர் தமது தாமரை திருப்பாதங்களை அவரின் சிரங்களில் வைத்தார். பகவான் கௌரங்கர் அடுத்தபடியாக தனது கிருஷ்ணர் ரூபத்தை ஸ்ரீவாசருக்கு காட்டிவிட்டு அவரிடம் உறுதியளித்தார். சங்கீர்த்தன இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய எவரைக் கண்டும் அச்சம் கொள்ள வேண்டாம். நான் ஒவ்வொருடைய ஹிருதயத்திலும் இருக்கும் காரணத்தினால் யாரும் எனது விருப்பத்திற்கு எதிராக எதையும் செய்ய முடியாது. என்னால் கொடிய காட்டு விலங்குகளை கூட கிருஷ்ண பிரேமியினால் ஊக்குவிக்க முடியும். தனது திறனை நிரூபிக்க 4 வயதான ஸ்ரீவாசருடைய சகோதரனின் மகளான நாராயணியை அழைத்தார். நாராயணி, ஹரே கிருஷ்ணா என உச்சரித்து பரவசத்தில் அழுவாயாக என்றார். உடனடியாக தெய்வீக அன்பு பரவசத்தினால் மயக்கம் அடைந்த நாராயணி நடனம் ஆடவும் அளவும் துவங்கிவிட்டார். அன்றைய நாள் முதல் ஸ்ரீவாச பண்டிதரும் அவரது குடும்பமும் பகவான் சைத்தன்ய தீவிர சாதகர்கள் ஆகிவிட்டார்கள். இரவுதோறும் வீட்டில் சங்கீர்த்தனம் புரிய துவங்கிவிட்டார்கள். அவர்கள் நித்யானந்த பிரபு வங்காளத்தின் வேறொரு பகுதியில் அவதரித்து இருந்தார். அவர் ஒரு இளம் சிறுவனாக இருந்தபோதே அவரது பெற்றோரின் வீட்டிற்கு வந்த ஒரு நாடோடி சன்னியாசி பெற்றோரின் அனுமதியுடன் அவரை கூட்டிச் சென்று விட்டார்கள். அன்றிலிருந்து அவர் இந்தியா முழுவதும் பிரயாணம் செய்து கொண்டு இருந்தார். அவர் மதுராவில் இருந்தபோது கௌரங்கரை பற்றி கேள்விப்பட்டதினால் நவதீப்பிற்கு வந்து விட்டார். அங்கு வந்த அவர் நந்தன ஆச்சாரியர் என்ற பக்தரின் வீட்டில் மறைமுகமாக வசித்து வந்தார். நித்யானந்தர் வந்து சேர்ந்ததை தெரிந்து கொண்ட கௌரங்கர் ஹரிதாசா தாக்கூரரையும் ஸ்ரீவாசா பண்டிதரையும் அவரை தேட அனுப்பினார். அவர்கள் நகரின் எல்லா பகுதிகளையும் தேடிய போதும் வெற்றியடையாமல் திரும்பி வந்து விட்டார்கள். அதன் பின்பு அனைத்தையும் அறிந்தவரான கௌரங்கர் தானே நந்தன ஆச்சாரின் வீட்டை நோக்கி சென்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கான ஆனந்த அன்பில் ஆடிக்கொண்டு அழுது கொண்டு இருந்த பகவான் நித்யானந்தரை கண்ட பகவான் சைத்தன்யரும் அவருடன் சென்ற வைஷ்ணவரும் அழுதார்கள். நிமாய் நித்யானந்தரை தழுவிய போது நித்யானந்தர் அசைவற்றவர் ஆகிவிட்டார். வாக்குவாதம் செய்யும் பண்டிதர்கள் இடமிருந்து தற்போது பேதப்படுத்தப்பட்ட கௌரங்கர் நவதீபத்தில் ஒரு வைஷ்ணவ மறுமலர்ச்சியை முன்னின்று நடத்த ஆரம்பித்தார். நித்யானந்த பிரபு அவரது முக்கிய உதவி ஆளர் ஆனார். ஸ்ரீவாச பண்டிதன் வீடு அவரது தலைமையாக மாறிவிட்டது. ஒரு குருவான வியாசதேவருடன் இணைந்து வழிபடப்படும் வருடாந்திர விழாவான குரு பூர்ணிமா போது பகவான் சைத்தன்யர் நித்யானந்த பிரபுவை ஸ்ரீவாச பண்டிதன் வீட்டில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி வியாசதேவருக்கு வணக்கங்களை செலுத்துமாறு வேண்டிக் கொண்டார். கௌரங்கர் இடமிருந்தே அனைத்தும் தோன்றுகின்றன என அவரால் சக்தியளிக்கப்பட்ட அவதாரமே சில வியாசதேவர் என புரிந்து கொண்டு இருந்த நித்யானந்த பிரபு வியாசதேவருக்கு அணிவிக்க வேண்டிய இருந்த மலர் மாலையை அதற்கு பதிலாக கௌரங்கரின் தோள்களில் அணிவித்தார். அதன் பின்பு பகவான் சைத்தன்யர் 6 கரங்களை கொண்ட ரூபத்தினை வெளிப்படுத்தினார். 4 கரங்களில் பகவான் விஷ்ணுவின் சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரை கொண்டு, மற்ற 2 கரங்களில் பகவான் பலராமருடைய கலப்பை மற்றும் கதையை கொண்டு தோற்றமளித்தார். மற்றொரு நாள் ஸ்ரீவாசரது வீட்டில் விஷ்ணுவை வழிபடுவதற்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த இடத்தில் அமர்ந்த கௌரங்கர் அந்த இடத்திலேயே 21 மணி நேரம் இருந்தார். அப்போது அவரது பக்தர்கள் அவரை பூக்கள், துளசி, கங்கை நீர், இனிப்புக்கள் மற்றும் இதர தகுதியான பொருட்களை அர்ப்பணித்து வழிபட்டார்கள். அந்த காட்சியை தீர்க்க தரிசனம் செய்த சிறந்த வைஷ்ணவ ஆச்சாரியான பக்திவினோத் தாகூர் ஒரு பாடலில் அதனை விவரித்து இருக்கிறார். பொன்னிற நிலவை போன்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபுரு
சிருங்கார ஆரத்தி விழாவிற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். இந்த ஆரத்தி ஜானவி கங்கை நதிக்கரையில் நவதீபத்தில் நடைபெறுகிறது. மேலும் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து மக்களின் மனதையும் கவர்கிறது. பகவான் சைத்தன்யர் ரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்து இருக்கிறார். அவரது வலப்புறம் நித்யானந்தரும் இடப்புறம் அத்வைதாச்சாரியும் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அருகில் நிற்கும் சிவாச பண்டிதர் பகவானின் சிரத்திற்கு மேல் அரசர்க்குரிய குடையை பிடித்தவண்ணம் இருக்கின்றார். பிரம்மதேவர் மற்றெல்லா தேவரின் உதவியுடன் ஆரத்தி புரிகின்றார். நெருங்கிய தோழரான நரகரி மற்றவர்கள் வெண்சாமரம் வீசுவதற்கு தலைமை தாக்குகிறார்கள். சகோதரர்களான சஞ்சயன், முகுந்தன் மற்றும் பாசுகோஸ் ஆகியோர் இனிமையாக பாடுகின்றார்கள். சங்குகள் முழங்க, மணிகள் ஒலிக்க, கரத்தாளங்கள் இசைக்கப்பட, மிருதங்கங்கள் இனிமையாக எதிரொலிக்கின்றன. பகவான் சைத்தன்யரின் முகம் கோடிக்கணக்கான நிலவை விட மிக பிரகாசமாக ஜொலிக்கின்றது. அவரது கழுத்து பிரகாசமான காட்டு மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கின்றது. கடவுளின் அன்பு பரவசத்தால் குரல் தழுதழுத்த வண்ணம் சிறந்த திவ்யமான நபர்களான சிவபெருமான், நாரத முனிவர் மற்றும் சுகதேவ கோஸ்வாமி ஆகியோர் கௌரங்கரின் புகழை பறைசாற்றுகின்றார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ஸ்ரீவாசரது வீட்டு வேலைக்காரில் ஒருவரான துக்கி என்றால் துக்கம். பகவானின் அபிஷேகத்திற்காக களைப்பின்றி ககையிலிருந்து நீர் கொண்டு வந்தால் அவளது பக்தியை கண்ட கௌரங்கர் அவளது பெயரை சுகி என்றால் மகிழ்ச்சி என மாற்றிவிட்டார். பின்பு பக்தர்கள் வெவ்வேறு யுகங்களில் பகவான் சைத்தன்யர் எடுத்த அவதாரங்களை புகழ்ந்து திருப்பாடல்கள் பாடினார்கள். பக்தர்கள் இடம் தனது அற்புதமான பெருமை, சக்தி, அழகு மற்றும் ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்திய பகவான் கௌரங்கர் தனது வெவ்வேறு அவதார ரூபங்களான கிருஷ்ணர், நாராயணர், ராமர் மற்றும் இதர ரூபங்களில் தன்னை வெளிப்படுத்தினார். வழிபாட்டில் மிகுந்த பற்றுக்கொண்ட தோற்றத்தில் கௌரங்கரை ஒவ்வொரு பக்தரும் கண்டார்கள். பின்பு அனைத்து பக்தர்களையும் தனித்தனியே அழைத்த பகவான் கௌரங்கர் அவருடைய வாழ்க்கையின் இரகசியங்களை, எவ்வாறு அவர்கள் பகவானை வழிபட ஆரம்பித்தார், எவ்வாறு அவர்களை துன்பத்தின் போது அவர் காப்பாற்றினார் என்றெல்லாம் வெளிப்படுத்தினார். அவர் இவ்வாறாக எவ்வாறு தான் ஒவ்வொருடைய பக்தருடைய ஹிருதயத்தையும் அறிந்து இருக்கிறேன் எனவும் எவ்வாறு அவர்களை பாதுகாக்கின்றேன் எனவும் மெய்ப்பித்து காண்பித்தார் கௌரங்கர். பகவான் சைத்தன்யரின் பக்தரான ஸ்ரீதரர் பகவான் தன்னைத்தானே விஷ்ணு என கூறியதை முன்பு கடிந்து கூறியிருந்தார். ஆனால் கௌரங்கர் உண்மையிலேயே பகவான் விஷ்ணுவேதான் என்பதை தற்போது காண்பதில் ஆனந்தம் அடைந்துவிட்டார். அவர் விரும்பும் எந்த செல்வத்தையும் அளிக்க கௌரங்கர் முன்வந்தபோது ஸ்ரீதரர் உறுதியுடன் கூறினார், எம்பெருமானே, உம்மிடம் இருந்து எந்த பௌதிக வரங்களும் எனக்கு வேண்டாம். நான் எங்கு எப்பொழுது பிறந்தாலும் பிறவிதோறும் தாங்களே எனது எஜமானராக இருக்க வேண்டும் என்பதே எனது ஒரே விருப்பம். பகவான் சைத்தன்யர் அந்த வரத்தை அவருக்கு அளிப்பதில் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் பகவான் கௌரங்கர் தனது பாலிய நண்பனான முகுந்த தத்தாவை அழைக்காதை கண்ட பக்தர்கள் ஏனென கேட்டார்கள். பூர்ண சத்தியத்திற்கு ரூபம் கிடையாது, திருநாமம் கிடையாது, இயல்புகள் கிடையாது மற்றும் குணங்கள் கிடையாது என்று பிடிவாதமாக இருக்கும் அயோக்கியர்களான மாயாவதிகள் இடம் முகுந்தன் சங்கம் வைத்து கொண்டு இருக்கிறான். அவனை வர விடாதீர்கள் என பதிலளித்தார் கௌரங்கர். இதனை வெளியிலிருந்து கேட்ட முகுந்தன் ஹிருதயம் உடைந்தவர் ஆகிவிட்டார். அவர் பக்தர்களின் மூலமாக பகவான் சைத்தன்யரிடம் தன்னால் மீண்டும் அவரை எப்பொழுது அணுக இயலும் என கேட்டார். அவர் கோடி பிறவிகளுக்கு பின் என பகவான் பதிலளித்தார். இது முகுந்தனிடம் தெரிவிக்கப்பட்ட போது அவர் ஆனந்தத்தில் நடனம் ஆடினார். நான் 1 கோடி பிறவிகள் காத்து இருக்க வேண்டி இருக்கலாம், எனினும் இறுதியில் எனது பெருமானை நான் மீண்டும் காண்பேன் என அவர் நினைத்தார். தனது தரிசனத்திற்காக இவ்வளவு பொறுமையுடன் காத்து இருப்பதில் முகுந்தன் மகிழ்ச்சி உற்றதை கேட்ட கௌரங்கர் உடனடியாக அவரை அழைத்தார். கிருஷ்ணன் மீது பொறாமை கொண்ட மனிதர்கள் இடம் மீண்டும் ஒருபோதும் இணையக்கூடாது என அவரை எச்சரித்த பகவான் அவரது அபராதங்களை எல்லாம் மன்னித்து விட்டார். அவர் ஸ்ரீவாசரின் வீட்டில் பகவான் சைத்தன்யர் தினமும் இரவு முழுவதும் கீர்த்தனம் புரிவது வழக்கம். ஆனால் பக்தர் அல்லாதோர் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். பக்திக்கு விரோதமான தனது நினைப்பினால் ஸ்ரீவாசரின் மாமியார் கூட நுழைய முடிய கிடையாது. தங்களுக்கு கதவு அடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு விரோதம் உற்ற மனிதர்கள் பகவான் கௌரங்கரின் பக்தருடைய களங்கமற்ற நடத்தையின் மீது பழிச்சொற்களை வீசினார்கள்.
அவ்வாறு இருப்பினும் அந்த பக்தர்கள் இத்தகு பொறாமை கொண்ட நபர்களை பற்றி கவலைப்பட கிடையாது. அவ்வாறு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு பதில் செயலாக கோபால சாவலன் எனப்படும் ஒரு அயோக்கிய பிராமணன் ஸ்ரீவாசர் தன்னை ஒரு வைஷ்ணவர் என வெறுமனே வெளித்தோற்றத்தில் காண்பித்து கொண்டு இருந்தாலும் உண்மையில் துர்க்கையை பூஜிக்கும் இழிவானவர் என நிரூபிக்கும் எண்ணத்துடன் மதுபானம், மாமிசம் மற்றும் துர்க்காதேவி வழிபடுவதற்கான இதர உபகரணங்களை எல்லாம் ஸ்ரீவாசா பண்டிதரின் வீட்டின் கதவுக்கு அருகே வெளியே வைத்து விட்டான். இந்த அபராதத்தினால் குஷ்டரோகத்தினால் தாக்கப்பட்ட கோபால சாவலன் காலப்போக்கில் பகவான் சைத்தன்யரால் காப்பாற்றப்படும் வரை பல மாதங்கள் துன்பப்பட்டார். அவர் அனுமதி மறுக்கப்பட்ட மற்றொரு ஆபாச வாய் கொண்ட பிராமணன் தனது பூநூலை வேகமாக பற்றி ஆத்திரத்துடன் கௌரங்கரை சபித்தான். உனது பௌதிக சுகங்கள் ஒரு முடிவிற்கு வருவட்டம். கிறிஸ்தவ உணர்வை வளர்த்துக் கொள்வதில் தீவிரமாக இருக்கும் மனிதனுக்கு பௌதிக ஆசைகள் மற்றும் சொத்துக்களின் பூரண அழிவென்பது கடவுளின் கருணையின் சின்னம் ஆகும் என்பதை கற்பனையான அந்த சாபத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டதன் மூலம் கௌரங்கர் மெய்ப்பித்தார். பாலை மட்டுமே உணவாக கொண்டு வாழ்ந்து வந்த ஒரு பிரம்மச்சாரி கீர்த்தனத்தை காண தன்னை உள்ளே அனுமதிக்குமாறு ஸ்ரீவாசா பண்டிதரிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டார். ஆனால் கௌரங்கர் அவரை ஒரு வெளியாள் எனவும் வெறுமனே வேடிக்கை பார்ப்பவர் என கூறி விலக்கிவிட்டார். அவர் பறைசாற்றினார், எந்த அளவிலான தீவிர தபசியங்களையோ அல்லது துறவரத்தையோ மேற்கொள்வது எனக்கு திருப்தி அளிக்காது. களங்கமற்ற பக்தியினால் மட்டுமே நான் திருப்தி அடைகின்றேன். நல்ல நம்பிக்கையுடன் அத்தண்டனை ஏற்றுக்கொண்ட அந்த பிரம்மச்சாரி பகவானின் தாமரை திருப்பாதங்கள் சரண் அடைந்து விட்டார். அவர் ஒரு மாலை பொழுதில் கௌரங்கரும் அவரது பக்தர்களும் ஆனந்தத்தில் பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு இருந்தபோது ஸ்ரீவாசா பண்டிதரின் மகன் மரணம் அடைந்து விட்டான். எனினும் கௌரங்கருடைய பரவச நிலையை சிதறச் செய்யாமல் இருப்பதற்காக ஸ்ரீவாசர் தனது குடும்ப உறுப்பினர்கள் அழுவதை தடை செய்தார். நள் இரவில் இந்த விபத்தை பற்றி கேள்விப்பட்ட கௌரங்கர் உடனே தனது சகாக்கள் உடன் இறந்த குழந்தையை காணச் சென்றார். பிரிந்து போன அந்த ஆத்மா அந்த உடலுக்குள் மீண்டும் நுழைந்து தனது திடீர் மரணத்தை பற்றிய அற்புதங்களை விளக்கியது. நான் ஒரு ஆத்மா. பகவானின் விருப்பத்தினால் ஸ்ரீவாசா பண்டிதரின் மாலினி தேவியும் எனது பெற்றோராக பெற்று நான் இங்கு வந்து சேர்ந்தேன். மேலும் அந்த பகவானின் விருப்பத்தினாலே எனது ஆயுட்காலம் முடிவிற்கு வந்துவிட்டது. தற்போது நான் வேறு உலகத்திற்கு புறப்பட்டு கொண்டு இருக்கிறேன். பெருமானே, தயவுசெய்து நான் எங்கு பிறந்தாலும் தங்களின் நித்திய சேவகனாக இருக்கும்படி ஆசீர்வதிப்பீராக. தங்களின் திருப்பாத கமலங்களிலும் தங்களது சகாக்களின் திருப்பாத கமலங்களிலும் நான் எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். தயை கூர்ந்து என்மேல் கருணையுடன் இருப்பீராக. புனித திருநாமத்தின் சப்தமான உச்சரிப்புகளுக்கு மத்தியில் அந்த ஆத்மா தனது உடலை விட்டு சென்று விட்டது. ஸ்ரீவாசரது குடும்பத்தினரும் தங்களது ஆழ்ந்த துக்கத்தில் இருந்து விடுபட்டார்கள். நிலை பக்தரான சுக்லாம்பரஸ் பிரம்மச்சாரி தனது ஏழ்மையை பற்றி கவலைப்படாமல் முழுமுதற் கடவுளுக்கு சேவை என்ற சீரிய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் பிச்சை எடுத்த பின்பு தனது குடிசைக்கு திரும்பி வரும்பொழுது அவர் கௌரங்கரை சந்தித்தார். கௌரங்கர் அவரது பிச்சை பையிலிருந்து சில அரிசிகளை பலாத்காரமாக எடுத்து அதனை உண்டு விட்டார். அன்புடனும் பக்தியுடனும் தனக்கு அர்ப்பணிக்கப்படும் முக்கியத்துவம் இல்லாத ஒரு கவலத்தையும் கூட அவர் மிக மிக அதிகமான ஆனந்தத்துடன் ஏற்றுக்கொள்ளும் பகவான் பணக்கார நாசிகரால் அளிக்கப்படும் சுவை மிகுந்த உணவுகளை கண்டுகொள்வது கிடையாது. இந்த ஆன்மீக உண்மையை உறுதி செய்வதற்காக அவர் இவ்வாறு செய்தார். யாராவது பகவான் கிருஷ்ணரின் புகழ் பாடுவதை கேட்டுவிட்டால் விஸ்வம்பரர் உடனடியாக அளவுக்கு அதிகமான ஆனந்தம் அடைவார். பதிலுக்கு கிருஷ்ணா கிருஷ்ணா என கதறக்கூடிய அவர் ஆனந்தத்தில் நடுங்குவதுடன் மேனி முழுவதும் முடி குச்சரியும். அவரது முடி நேராக நிற்கும். அதுபோன்று பகவான் பாடும்போது நடனம் ஆடும்போது அடிக்கடி மற்றவர்களால் உணரப்படாதவராகி விடுவார். சில சமயம் தரையில் விழுந்து தனது கண்களில் இருந்து ஓயாத நதிகளைப் போன்று கண்ணீர் கொட்டும் சூழ்நிலையில் மணிக்கணக்கில் இருப்பார். சில சமயம் பகல் வேளையின் போது பகவான் இரவில் எத்தனை மணி ஆகின்றது என கேட்பார். கடவுளின் அன்பில் முழுமையாக லயித்து கிடந்த கௌரங்கர் வெறுமனே அழுது கொண்டே இருந்தார். அவர் விஸ்வம்பரர் வெளி உணர்வில் இருக்கும்போது தனது சாதகர்கள் இடமும் பாராட்டு இடமும் உள் அன்புடன் உரையாடுவார். தானம் வழங்குவார். தனது இல்லத்தில் முறையான வழிபாட்டை மேற்கொள்வார்.
மரியாதையுடன் பிரசாதத்தை உண்பார். இவ்வாறாக பகவான் கௌரங்கர் தனது பகல் மற்றும் இரவு வேளைகளை கிருஷ்ணன் மீதான திவ்யமான அன்பில் மூழ்கியிருப்பதன் மூலம் மகிழ்ச்சியுடன் கழித்தார். ஒருமுறை கௌரங்கர் தனது பக்தர்கள் இடம் புனித திருநாமத்தின் மகிமையை விவரித்து கொண்டு இருந்தார். ஒரு மாணவன் கேலியாக உரைத்தான், பகவான் கிருஷ்ணன் புனித திருநாமத்தினால் மட்டுமே முக்தி சாத்தியம் என்பது மிகைப்படுத்தப்பட்ட கூற்று என்று கூறினான். காரணம் இல்லாமல் ஒப்புக்கொள்ளப்பட்ட இத்தகைய போதனைகளால் கற்றறிந்த பண்டிதர்கள் மத்தியில் ஆதரவை பெற முடியாது. பகவான் சைத்தன்யர் பலமாக உரைத்தார், புனித திருநாமத்தின் மகிமைகளை பெரும் புகழ்ச்சி என்றோ அல்லது வெறுமனே மிகைப்படுத்தப்பட்டது என்றோ கருதுவது ஒரு கடுமையான அபராதமாகும் என்றார் அவர் சாஸ்திரங்களில் இருந்து மேற்கோள் காட்டினார். இந்த கலியுகத்தில் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் தன்னை தனது புனித திருநாமத்தின் ரூபத்தில் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதை உச்சரிப்பதே சர்வரோக துன்பங்களுக்கும் ஒரே நிவாரணியாகும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் என உச்சரிப்பதை தவிர வேறு முறைகளை நாடுபவர்கள் அழிவிற்கு உட்படுத்தப்படுவார்கள். விஸ்வம்பரர் மேலும் கூறியதாவது, புனித திருநாமத்தை சுத்தமாக உச்சரிக்க விரும்புகின்ற ஒரு பக்தன் புல்லை விட பணிவாக, மரத்தை விட பொறுமையாக இருக்க பழக வேண்டும். கோபம் ஊட்டப்படும் விஷயமாக இருப்பினும் அவன் காமத்திற்கும் கோபத்திற்கும் வழி கொடுக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு கண்டிப்பாக மரியாதை செய்ய வேண்டிய அவன் தனக்கென எந்த ஒரு மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது என்றார் அவர். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.